அந்த கேஸ் விஷயத்துல எனக்கான ஒரு ஃபீலிங்ஸ்க்கான ஒரு வேல்யூ பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நீ எஃப்ஜேவையும் விக்ரமே நாமினேட் பண்ணிருக்கலாம் அந்த ரீசன் சொல்லி. நீ பண்ணவே இல்லை. அந்த அல்லக்கை கும்பலோட ஒன்னா நீ சேர்ந்துட்ட. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த விஜய் சேதுபதி தான். அவன் வந்து விக்ரம் இதுல வந்து வினோத் ஒரு இடத்துல சொல்றாரு, இப்போ இந்த வாரம் தப்பிச்சது வினோத் கேப்டன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ட்ரால்லாம் வந்துருச்சுன்னு நீங்க எபிசோட் பார்க்கல. வினோத் தான் இந்த வாரம் கேப்டன். இந்த கேப்டனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எப்பயுமே ஹாட் ஸ்டார்ல வந்து ஒரு போல் நடக்குமா, அது எனக்கு தெரியாது. இந்த இத்தனை சீசன்ல இது எனக்கு தெரியல. அதாவது ஃபேன்ஸ் போல்னு ஒன்று நடக்குமா, அதுல சொல்றது போன சீசன்ல ஜாக்குக்குலாம் ரெட் கார்பெட் போட்டது கூட அதுதான் சொல்றாங்க, போட சொல்லி வந்திருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. அப்புறம் இந்த சீசன்லயுமே வந்து கேப்டன் ஏதோ ஒரு வாரம் கேப்டன் வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும் கண்டஸ்டன்ஸ். ஆமா, இந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் போன சீசன்லயும் வந்துச்சு. இந்த சீசன்ல எங்க ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஆடுறானுங்களே. அதனால இந்த வாட்டி வந்து அந்த ஃபேன் போல் வந்து பெருசா ஆக்டிவா இல்ல. ஆனா போன வாரம் வந்து அதுல ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, இந்த வாரம் யார் கேப்டனா வரணும்னு போட்டதுல விக்ரம், வினோத், பாரு இவங்க 3 பேர்ல யார் கேப்டனா வரணும்னு அந்த சர்வே பண்ணதுல பாருக்கு தான் நிறைய ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பாரு தான் வருவாங்க, பாரு தான் இருக்கு அப்படின்னா இந்த சேனல் அப்பட்டமா அதை கம்முன்னு விட்டுட்டானுங்க, வினோத்னு சொல்லி மாத்திட்டானுங்க. ஏன் பாரு கேப்டனா வந்தா உங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கா? அதை ஆனவன விஜய் சேதுபதி சொல்றாரு, கேப்டன் சொன்னா கேட்டுதானே ஆகணும், தலை சொன்னா கேட்டுதானே ஆகணும், பிக் பாஸ் சொன்னா கேட்டுதானே ஆகணும், பிக் பாஸ்க்கு நெக்ஸ்ட் பொறுப்புல இருக்கிறது கேப்டன் தானே, பிக் பாஸ் சொல்ல வேண்டிய விஷயங்களை கேப்டன் மூலியமா சொன்னா தானே கேட்கணும்னு இந்த கனி விக்ரமே இந்த ஹோஸ்ட் எல்லாம் உருட்டுனீங்களே. அப்படி பாருவ கேப்டனா கொண்டு வந்து அவ கேமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆடி, இல்ல அவளுக்கான விஷயங்களை அவ ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இல்லைன்னா ஸ்மார்ட்டா ஆடிட்டா அப்படின்னாக்கா அவளை கேள்வியே கேட்க முடியாது, வீக்கெண்ட்ல வச்சு திட்ட முடியாது. ஏன்னா பாரு தலை தானே சொன்னா கேட்க தானே செய்யணும் அப்படின்ற பயமா, அதனால ஆக்க மாட்டீங்களா? இல்ல இந்த வாரம் அவளை நாமினேஷன்ல வச்சு தூக்குற பிளான் அவங்களுக்கு, விக்ரம தப்பிக்க வச்சுட்டு அவனை நாமினேஷன்லேயே வரவிடாம அவனை ஹைலைட் பண்ணி அவனுக்கு எதிராக வீடு திரும்பவே கூடாதுன்றதுல தெளிவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இந்த வாரம் கேம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த வாரம் 1 வீக் கேமை வந்து கண்டஸ்டன்ஸ் ஆடலைங்க. இந்த கேமை இந்த வாரம் இப்படி ஆடுங்கன்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு போனதே ஹோஸ்ட் தாங்க. அதை தான் நான் முதல்ல சொல்றேன். அவர் 2 நாள் ஹோஸ்ட் பண்ணதே விக்ரம ஹைலைட் பண்ணதா ஒண்ணு. அப்புறம் பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்படி இருந்தா அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் என்ன திட்டுறீங்க அந்த பொண்ணை திட்டுறதும் டைரக்டா திட்டுறீங்க, புகழ்ந்தாலும் அதுக்குள்ள ஒரு வஞ்ச புகழ்ச்சி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அரோராவை அப்படி தூக்கி வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டதுல உங்களுக்கு அவ்வளோ பெருமையா சார்? அவ்வளோ பெருமையா தான் உங்க வீட்டு மருமகளா எடுத்துக்கோங்க சார். ஏன்னா வந்து உங்க பையன் கூட நடிக்கிறாங்க போல இருக்கு ஹீரோயினா. ஸோ அடுத்த 4 படத்துக்கு வந்து கால் ஷீட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க படத்துக்கும் 4 படத்துக்கு கால் ஷீட் வாங்கிட்டு அப்படியே அவளை ஹைலைட்லயோ லைம் லைட்லயோ வச்சுக்கோங்க. ஆனா அப்படியே ஒரு பொண்ணு ஷோக்குள்ள விட்டதே தப்புன்னு ஒரு கூட்டம் கத்திட்டு தான் இருக்கு. ஆனா அந்த கூட்டமே இப்போ வந்து அவளை குட் சோல்னு ஒரு பக்கம் சொல்லுது, ஒரு பக்கம் வந்து அவெல்லாம் ஒரு கேமரா இருக்கா இல்லைன்றது கூட முக்கியம் இல்லை. முதல்ல ஒரு பொண்ணா இருக்காளா, ஒழுங்கான ஒரு